குட் ஈவினிங். இன்னையிலேருந்து இந்த வீக் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கலெக்ஷன் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம வந்து ஒன்று பார்க்கணும். அது என்ன கலெக்ஷன் டேட்டா டைப்? ஹலோ, நான் பேசுறது கேக்குதுல்ல? எல்லாரும் அப்படி மியூட் பண்ணீங்க. கேக்குது சார். அது கலெக்ஷன் டேட்டா டைப் பார்க்கணும். அது என்ன கலெக்ஷன் டேட்டா டைப்? அதாவது ஒரு வேரியபிள்ல மோர் தென் ஒன் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ a ஈக்குவல் டு 10 கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம்ல a ஈக்குவல் டு a பிளஸ் 5 அப்படின்னு கொடுத்தோம்னா ஏயோட வேல்யூ வந்து இப்போ வந்து 15. இதனுடைய ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 10, அதோட ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 15. அப்போ அட் எ டைம் வந்து ஏயோட வேல்யூ வந்து 10 அல்லது 15 ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். இப்போ ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆனா ஒரு வேரியபிள்ல மோர் தென் ஒன் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கான வசதி கம்ப்யூட்டர்ல கொடுத்துருக்காங்க. நிறைய லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க. நிறைய லாங்குவேஜ்ல இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான்ல இதுல நிறைய வசதிகள் இருக்கு. முதல்ல இதுல வந்து இந்த இதுதான் நம்ம கலெக்ஷன் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் வேரியபிள்ல மோர் தென் ஒன் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி 4 இருக்கு. இதுல வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னா லிஸ்ட் பார்ப்பாங்க. நம்ம இப்போ லிஸ்ட் பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ், அதாவது வெனஸ்டே கிளாஸ்ல வந்து மீதி உள்ள 3 நம்ம பார்க்கணும். லிஸ்ட் நம்ம தரவாயிட்டோம் அப்படின்னு சொன்னா டியூபிள், செட், டிக்ஷனரி இந்த 3 நம்ம ரொம்ப ஈஸியா பார்த்துடலாம். இப்போ இதையும் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க லாஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ரிங் பார்த்துருந்தீங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல நீங்க தரவா இருந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நம்ம ஈஸியா கலெக்ஷன் டேட்டா டைப் ஓரளவுக்கு ஃபாஸ்டா பார்த்துடலாம். அது மட்டும் இல்ல, சப்ளைட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கிளாஸ்க்கு எது பேசிஸ்னா நேற்று சப்ளைட் பண்ணக்கூடிய வீடியோ, அதை நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பவுமே சப்ளைட் பண்ற வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, ரிப்பீட்டடா பாருங்க, ரொம்ப ஐடியா கிடைக்கும். இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் நம்ம பார்க்குறோம். எப்படி இங்க a ஈக்குவல் டு 10 ஒரு சிங்கிள் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்றோம். மோர் தென் ஒன் வேல்யூ நம்ம எப்படி ஸ்டோர் பண்றதுன்னா இந்த ப்ரோக்ராம் பாருங்க. மார்க்ஸ் ஈக்குவல் டு சொல்லி 10, 20, 30, 40, 50 சொல்லி ஒரு 5 வேல்யூவை ஸ்டோர் பண்ணிருக்கோம். இதுல நம்ம எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம்? இப்போ நான் வந்து ஒரு 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதை லிஸ்ட்ல போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த பிராக்கெட்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிஸ்ட்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது நீங்க லிஸ்ட் நீங்க வந்து அதாவது பைத்தானுடைய பவர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ்னா என்னன்னு சொன்னா டேட்டாவை அனலைஸ் பண்றது. டிஃப்ரெண்ட் அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுக்கு பயன்படக்கூடியதான் இந்த கலெக்ஷன் டேட்டா டைப். பயன்படக்கூடியதான் இந்த கலெக்ஷன் டேட்டா டைப். இந்த கலெக்ஷன் டேட்டா டைப்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா லிஸ்ட். இதுல நம்ம டேட்டாவை வந்து டிஃப்ரெண்ட் வேற வேற விதமா நம்ம வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதுல வந்து லிஸ்ட் ஃபார்மேட்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம டேட்டா கொடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா பிரிண்ட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுல உள்ள எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆயிடும். இந்த மார்க்ஸ்ல மார்க்ஸ் ஆஃப் 0th லொகேஷன்ல என்ன இருக்கு? இண்டெக்ஸ் நம்பர் 0ல என்ன இருக்குது? 10 இருக்கு. 1ல என்ன இருக்கு? 20 இருக்கு. 2ல என்ன இருக்கு? 30. 3ல என்ன இருக்கு? 40. 4ல என்ன இருக்கு? 50 இருக்கு. இது வந்து நீங்க ஸ்ட்ரிங்ல டேட்டா வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸா எப்படி எடுப்பீங்களோ அதே கான்செப்ட் தான். அது நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா how to create and store data in list. Creating list and storing data in the list. அது ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது? எப்படி கிரியேட் பண்ணணும்? இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும். அடுத்தல டேட்டாவை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு அடுத்த லைனை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு எலமெண்டா பிரிண்ட் பண்றோம். இது நம்ம ஸ்ட்ரிங்லயே படிச்சதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து str ஈக்குவல் டு பைத்தான் அப்படி நம்ம கொடுக்குறோம். str கொடுத்தா ஃபுல் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிரும். str ஆஃப் 0ன்னு கொடுத்தா 0th லொகேஷன்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். அதே கான்செப்ட் தான். 0th லொகேஷன்ல என்ன இருக்குது? இங்க 10, இங்க 1 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவோம். நாம ஸ்ட்ரிங்ல நாம இன்னொன்னு படிச்சோம், ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகிற மாதிரி. லாஸ்ட் லொகேஷன் அதாவது ரிவர்ஸ்லன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் சொல்றோம். அது -1 லொகேஷன்ல இருக்கு இங்க 50, -2ல 40 இருக்கு. இதே கான்செப்ட் தான். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். இந்த அவுட்புட்டை பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, மார்க்ஸ் 10, 20, 30, 40, 50 இங்க கொடுத்துருக்கு.
இங்க வந்து மார்க்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்குது 10, மார்க்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு 20, மார்க்ஸ் ஆஃப் 2ல என்ன இருக்குது 30, மார்க்ஸ் ஆஃப் 3ல என்ன இருக்கு 40, மார்க்ஸ் ஆஃப் 4ல என்ன இருக்கு 50. அது இங்க பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் மார்க்ஸ் ஆஃப் -1ல என்ன இருக்கு, இங்க வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது 0 வராது. -1ல இருந்து ஆரம்பிக்கும். -1, -2, -3, -4, -5. இங்க இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணணும். இது எல்லாரையும் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் படிச்சதுதான். அதுக்கு இதுக்கு இந்த விஷயத்துல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, இந்த பிராக்கெட்ல கொடுக்கறதா லிஸ்ட் டேட்டாஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு லிஸ்ட் டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணா இந்த பிராக்கெட்ல நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கிறேன். சார்ட்டிங்ல கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் தம்ப்ளீஸை கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஒண்ணு நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க, அதாவது தமிழ்ல டைப் பண்ணுங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நோ டவுட்னு சொல்றாங்க, கிளியர்னு சொல்றாங்க. யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இதுதான் பேசிக். இதுக்கு அடுத்தா நம்ம போகிறோம். இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல படிச்சதா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஹவு டு ஸ்டோர், ஹவு டு கிரியேட் லிஸ்ட் அண்ட் ஹவு டு ஸ்டோர் த டேட்டா. அந்த ஒரு விஷயத்துல யாருக்கா டவுட் இருந்தா நீங்க ஸ்டார்டிங்ல ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இங்க ஒரு லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது, இந்த பிராக்கெட் குள்ள கொடுக்கணும். கலெக்ஷன் டேட்டா டைப்ல நிறைய டைப் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிராக்கெட் வரும். லிஸ்ட்னா இந்த பிராக்கெட் நல்லா பார்த்துங்க. நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா தப்பு நிறைய வரும். இதுக்கப்புறம் உள்ளது எல்லாம் உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரிங்ல படிச்சதுதான். அதுக்கு வந்து அதிக எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு நான் போலாமா? கோ ஹெட் யாராச்சும் சொல்லுங்க. சாட்டிங்ல போட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யாராச்சும் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே. நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறேன். இந்த லைன் எல்லாம் உங்களுக்கு ஓகே இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் 6 லைன்ஸ்ல உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. 7th 8th லைன்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதுலயும் கூட உங்களுக்கு டவுட் இருக்காது. இது நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல படிச்சதுதான். இங்க என்ன கொடுத்துருக்கிறோம்? 0,5 கொடுத்துருக்கிறோம். அப்போ இந்த லூப் வந்து எப்படி ரிப்பீட் ஆகும்? 0 to 4 ரிப்பீட் ஆகும் இல்லையா? வேரி ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து t-யோட வேல்யூ 0 இருக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும்? 1 ஆகும். அப்புறம் 2, 3, 4ல ஸ்டாப் ஆகும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாப் பண்ணி நம்ம என்ன கொடுத்துருக்கிறோமோ அதுல -1 எடுத்துக்கணும். அப்போ 0 to 4. ஃபர்ஸ்ட் டைம் t வந்து 0 இல்லையா? அப்போ மார்க்ஸ் ஆஃப் 0, மார்க்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கு? 10 இருக்கு. அது பிரிண்ட் ஆகும். லூப் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் வந்து t வந்து 1 ஆகும். அப்போ மார்க்ஸ் ஆஃப் 1, மார்க்ஸ் ஆஃப் 1 என்ன இருக்கு? 20 பிரிண்ட் ஆகும். அப்போ மார்க்ஸ் ஆஃப் 2 அதுல என்ன இருக்கு? 30 இருக்கு. அப்புறம் இப்படியே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இதுல நான் இன்னொரு லைன் வந்து வேணா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம் ரன் பண்றேன். அதாவது இங்க வந்து 5 லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா? 5 லைன் நம்ம கொடுத்து ஒவ்வொன்றையா நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். 5 லைனுக்கு பதிலா என்ன செஞ்சிடலாம்? இதை வந்து 2 லைன்ல நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். அதுதான் இந்த லூப்போட அட்வான்டேஜ். இதே மெசேஜ் உங்களுக்கு வேணும்னா இதே நீங்க கொடுத்துக்கலாங்க. இங்கே கொடுத்துக்கலாம். சோ 5 லைன்ல கொடுக்கறதுக்கு பதிலா 1, 2, 3, 4, 5 என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு சிங்கிள் 2 லைன்ல லூப் ஃபார்ம் பண்ணி இதை நம்ம பிரிண்ட் பண்றோம். இதையும் நாம எங்க படிச்சிருக்கிறோம்? ஸ்ட்ரிங்ல படிச்சிருக்கிறோம். இந்த சார்ட்டிங்ல இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சார்ட்டிங் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நோ டவுட் இன் லூப் நேரா போட்டா நல்லா இருக்கும். அங்க வந்து ஒரு லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்டா எடுக்கிறோம். இங்க வந்து தனித்தனியா எடுத்தோம்னா என்ன ஆகும்? இப்போ இங்க 5 டேட்டா தான் இருக்கு. சப்போஸ் வந்து ஒரு நம்பர் ஆஃப் டேட்டாஸ் 15 வச்சுங்க. இப்படி வந்து மார்க்ஸ் ஆஃப் 0, மார்க்ஸ் ஆஃப் 1, மார்க்ஸ் ஆஃப் 2, மார்க்ஸ் ஆஃப் 3, மார்க்ஸ் ஆஃப் 4 சொல்லி 50 வரைக்கும் கொடுத்துருக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிட்டா என்ன செய்யும்? ஒரே 2 லைன் தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைச்சது. நாம இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போகலாம். நாம பார்த்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அது என்ன டிஃபரன்ஸ் நீங்களே சொல்லலாமா? இங்க பாருங்க. இங்க இந்த லூப்பை மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இங்க t வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துருக்கிறோம். இங்க t-ய பிரிண்ட் பண்ணிடுறோம். இங்க பாருங்க, t-ய பிரிண்ட் பண்ணிடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்க்ஸ் அப்படி நம்ம கொடுத்தோம்னா அந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல ரேஞ்ச் 0,5 கொடுத்தோம். இங்க அதுக்கு பதிலா மார்க்ஸ் கொடுத்துருக்கிறோம். மார்க்ஸ் கொடுத்தா என்ன செய்யும்? மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 10 போய் t-ல ஸ்டோர் பண்ணும்.
நெக்ஸ்ட் டைம் 20, அப்புறம் 30, அப்புறம் 40, அப்புறம் 50 எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 10 எடுத்துட்டு இங்க பிரிண்ட் பண்ணுது, செகண்ட் டைம் 20 எடுத்துட்டு 20 போய் டீல போய் ஸ்டோர் பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது, அப்புறம் 30, அப்புறம் 40, அப்புறம் 50. ஸோ அதுல கொடுத்து அந்த ரேஞ்ச் எல்லாம் தேவையில்லை, நம்ம டைரக்டா அங்க பிரிண்ட் பண்ணிடலாம். மார்க்ஸ் ஆஃப் டி அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ரன் பண்றோம் பாருங்க என்ன செய்யுது. இதுக்கு 10, 20, 30, 40, 50 எடுத்துது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப்ல இருந்து டி ஈக்குவல் டு 10, செகண்ட் டைம் வந்து டி ஈக்குவல் டு 20, அப்புறம் 30, அப்புறம் 40, அப்புறம் 50. இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு யாராவது ஷேர் பண்ணலாமா? இன்னும் ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த ப்ரோக்ராம் 72A பாருங்க சார். அது ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, நான் திரும்ப நான் பண்றேன். இப்போ இந்த லூப் பாருங்க, அதாவது மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல, மார்க்ஸ்ங்கிற ஒரு லிஸ்ட்ல 5 டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 5 டேட்டால 50 டேட்டா 500 டேட்டா கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 5 டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல ஒவ்வொரு எலமெண்டா எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோங்க, ஃபார் டி இன் ரேஞ்ச் 0,5 அப்படின்னு நம்ம லூப் ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்போ இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகும். இந்த லூப்ல ஃபர்ஸ்ட் வந்து டி ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணும்னா 0ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டைம் டி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும். அப்புறம் டி ஈக்குவல் டு 2, டி ஈக்குவல் டு 3, டி ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இங்க மார்க்ஸ் ஆஃப் 0, மார்க்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கு, 10 இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணணும். இங்க 1ன்னு பிரிண்ட் பண்ணணும். இது நம்ம என்ன செய்யறோம்னா, இங்க ரேஞ்ச் 0,5ன்னு கொடுக்கறதுக்கு பதிலா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார் டி இன் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க டைரக்டா மார்க்ஸ் கொடுத்துட்டோம். அப்ப இந்த மார்க்ஸ் ஈக்குவல் டு என்ன, 10, 20, 30, 40, 50 இல்லையா? மார்க்ஸ்ங்கிறது என்ன, ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட் நம்ம வந்து ஒரு 5 டேட்டா எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிறோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப்ல என்ன எடுத்துக்கணும்னா, இந்த மார்க்ஸ்ல உள்ள இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா 10 போய் டீல போய் ஸ்டோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன எடுத்துக்கும், டி ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன எடுத்துக்கும், டி ஈக்குவல் டு 20 எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன எடுத்துக்கும், டி ஈக்குவல் டு 30 எடுத்துக்கும். அப்புறம் டி ஈக்குவல் டு 40, டி ஈக்குவல் டு 15 எடுத்துக்கும். இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்து இந்த மார்க்ஸ் கொடுத்ததுனால இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம டைரக்டா டி நம்ம பிரிண்ட் பண்ணா டியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் என்ன 10 தானே, அப்ப 10 பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் டியோட வேல்யூ என்ன ஆகும், மார்க்ஸ்ல என்ன இருக்கு, நெக்ஸ்ட் வந்து டேட்டா எலிமெண்ட் 20 இருக்கு, அப்ப 20 பிரிண்ட் பண்ணுவோம். அப்புறம் என்ன, டி வந்து என்ன வேல்யூ எடுத்துக்கும், 30 எடுத்துக்கும், 30 பிரிண்ட் பண்ணுது. லூப் வந்து திரும்ப வருது, அப்போ 40 எடுத்துக்கும், அப்புறம் 50 எடுத்துக்கும். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க, 10, 20, 30, 40, 50 எடுத்துக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் 0,5 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க இங்க என்ன செஞ்சிருந்தோம், இங்க ஸ்ட்ரைட்டா வந்து அந்த லிஸ்டோட நேமே கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல அந்த மார்க்ஸ் இங்க கொடுத்தோம் இல்லையா, இங்க மார்க்ஸ் இங்க கொடுத்து பிராக்கெட்டுக்குள்ள அந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம். இங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா, இந்த ஃபார் லூப்லயே நம்ம கொடுத்துட்டோம், மார்க்ஸ் கொடுத்தோம். இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வேணுமா மேடம், போதுமா? ஸ்டார்டிங்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? சில பேர் கிளியர்னு சொல்லிட்டாங்க, அதை வச்சு நான் அடுத்த ப்ரோக்ராம் போறேன். நம்ம ஸ்ட்ரிங்ல படிச்ச கான்செப்ட்ங்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் ஃபாஸ்டாவே பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமும் நமக்கு நல்லா தெரியும், இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம்னு நினைக்கிறேன். எப்படி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. நான் வந்து நீங்க எல்லாருமே இதுல நான் இந்த ப்ரோக்ராமை பார்த்தே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. நான் இப்போ இதனுடைய அவுட்புட்டையும் இதனுடைய அவுட்புட் என்ன நீங்க கெஸ் பண்ணலாமா? யாராவது சாட்டிங்ல ஷேர் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட். இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை சாட்டிங்ல ஷேர் பண்ணுங்க. அமிர்தவர்ஷினி மேடம் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. மற்றவங்களுக்கு எது டவுட் இருக்கா இதுல? இது நார்மலா நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் வேல்யூ கொடுக்கறது தானே சார்? இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அந்த 5 ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்கீங்க, மற்றபடி நார்மலா தானே சார் இது? ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் நவீன். நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ அவுட்புட் பாருங்க, எல்லாம் ரிவர்ஸ்ல வருது இல்லையா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து -1 அதாவது இது நம்ம என்ன சொல்றோம்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் சொல்றோம். அப்ப ரிவர்ஸ்ல எடுத்துக்கும். -1 லொகேஷன்ல என்ன இருக்கு, 50 இருக்கு. அப்புறம் வந்து -2 ஆகும். -2ல என்ன இருக்கு, 40 இருக்கு.
அப்புறம் -3 30, -4 20, அப்புறம் 10. அதான் அந்த அவுட்புட். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். இதுவும் நாம இந்த ப்ரோக்ராம் பாருங்க. அதாவது இது வந்து எந்த கேட்டகரியில வருதுன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்ல உள்ள டேட்டாவை துண்டு துண்டா எப்படி வெட்டி எடுக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அத நீங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல மார்க்ஸ் 1 :3 கொடுத்தா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். அதாவது எப்பவுமே ஸ்டாப்ல வந்து -1 கொடுக்குன்னு சொல்லிருக்கேன். அது இதுல வந்து என்ன மீனிங் நான் இப்ப நான் சொல்றேன். அது சேஞ்சிங் சிங்கிள் அண்ட் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இதுல சொல்றோம். என்ன எரர் வருது அப்படின்னு நம்ம இதுல பார்க்கணும். இது வந்து என்ன வருது நம்ம பார்க்கணும். இங்க என்ன பண்ணிருக்கிறோம், மார்க்ஸ் ஈக்குவல் டு 10 20 30 40 15 கொடுத்துருக்கிறோமா. அப்புறம் பிரிண்ட் மார்க்ஸ் கொடுத்தா இல்ல எல்லாமே வந்துடும். இங்க மார்க்ஸ் ஆஃப் 0 கொடுத்து 0th லொகேஷன்ல என்ன இருக்குது, 10 இருக்கு. 10க்கு பதிலா 15 ஸ்டோர் பண்றோம். அப்ப இதை ரன் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 10க்கு பதிலா 15 கொடுத்தா 15 மாறிடுச்சு. அடுத்தது பாருங்க, லொகேஷன் நம்பர் 1ல 20, அப்புறம் 30, அப்புறம் இந்த லொகேஷன் நம்பர் மார்க்ஸ் 1 to 2 இல்லையா. 3னா -1 நம்ம பண்ணிக்கணும் ஸ்டாப் வேல்யூல. அப்போ 1 to 2, 1 to 2னா லொகேஷன் நம்பர் 20க்கு பதிலா நம்ம 25 மாத்துறோம், 30க்கு பதிலா 35 மாத்துறோம். அதாவது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் டேட்டாவை எப்படி மாத்துறது, சேஞ்சிங் சிங்கிள் எலிமெண்ட் அண்ட் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ். இந்த லைன்ல ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை மாத்துறோம், இங்க வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸை மாத்துறோம். ஸோ அந்த ஸ்லைசிங்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து அதனால இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லைன்ல ஒரு எலிமெண்ட்டை மாத்துறோம், இங்க வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸை மாத்துறோம்னா அதனுடைய பிகினிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். ஒரு தடவை 2 தடவை பாருங்க, ஐடியா கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், யாரும் மறந்துடக்கூடாது. நீங்க ரிப்பீட்டடா பண்ண இந்த சப்ஜெக்ட்ல நீங்க தரவாவீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைத்தானாலே மேக்ஸிமம் கொஸ்டின் இந்த ஏரியால தான் கேட்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாமா, இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லு. அதாவது இப்ப நான் வந்து இங்க கொடுக்குறேன், ஒருத்தர் வந்து நாட் கிளியர்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப மார்க்ஸ் இங்க கூப்பிட்டு இதுல எல்லா எலமெண்ட்டும் வந்துருது. இப்ப மார்க்ஸ் ஆஃப் 0 என்ன வரும், 15 வருது. அப்ப அந்த 0th லொகேஷன்ல 15 வருது இல்லையா. அதுதான் நம்ம மாத்துறோம். எப்படி மாத்துறோம், மார்க்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 23 கொடுக்குறோம். அப்புறம் மார்க்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல என்ன வந்தது, 15 வந்துச்சு. இப்ப என்ன வரும், 23 வரும். இப்ப ஃபுல்லா மார்க்ஸ் கொடுக்குறேன், என்ன வருது பாருங்க. இங்க கொடுத்த எலிமெண்ட்ஸ் வந்து 10 20 30 40 50 பதிலா இப்ப என்ன வருது, 23 20. இந்த 10க்கு பதிலா அப்புறம் 15 மாத்துறோம், அப்புறம் 23 மாத்துறோம். சோ ஒரு சிங்கிள் டேட்டாவை மாத்துறதுக்கு இதுதான் மெத்தட். நான் கொடுத்துருக்கேன் மார்க்ஸ் கொடுத்து அந்த இண்டெக்ஸ் நம்பர் எதை மாத்தணும், இதை மாத்தனா 0, இதை மாத்தனா 1 2 3 4 அப்படின்னு மாத்தணும். மல்டிபிள் டேட்டாஸை மாத்தணும்னா 1 to 3. அந்த பிகினிங் இண்டெக்ஸ் நம்பர் வந்து பிகினிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் கொடுத்தா அது வந்து மாறிடும். அது மேடம் வந்து பைத்தான சாட்டிஸ்ஃபைஸ் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 டேட்டா எலிமெண்ட்டை மாத்தணும்னா என்ன செய்யணும், இந்த மாதிரி கமா கொடுக்கணும். இப்போ 1 to 2 1, இப்போ 20க்கு பதிலா 25, 30க்கு பதிலா 35 மாத்துறது இதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாமா, யாராவது கோ ஹெட் சொல்லுங்க சார். இப்ப ரெண்டு இதுக்கு மட்டும் இது பண்றதுக்கு 1:3 கொடுத்துருக்கோம் சார். இப்போ ஒரு 3 இதுக்கு மாத்திரம் 4 இதுக்கு மாத்திரம் அப்படின்னா எப்படி பண்றது சார்?
இப்போ நான் கொடுத்துருக்கேன் மார்க்ஸ் ஆஃப் 1 full colon 4 கொடுத்துருக்கேன். இந்த லைனுக்கு மீனிங் என்னன்னு சொல்லாமா யாராவது? இதை நான் மாத்திட்டேன். மாத்தினதுக்கு அப்புறம் நான் மார்க்ஸ் நான் பிரிண்ட் பண்றேன். லெஃப்ட் சைடு உள்ள ப்ரோக்ராமையும் பாருங்க, இங்க என்னெல்லாம் மாத்திருக்கணும் பாருங்க. அதாவது லொகேஷன் நம்பர் 1 to 3 வந்து நான் என்ன மாத்திருக்கேன்னா, அதாவது மார்க்ஸ் ஆஃப் 1க்கு 20க்கு பதிலா 11 கொடுத்துருக்கிறேன். மார்க்ஸ் ஆஃப் 2க்கு 30க்கு பதிலா 12 கொடுத்துருக்கிறேன். 40க்கு பதிலா 13 கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இங்க 20க்கு பதிலா 11, இந்த கொடுத்த இந்த 11 வந்திருக்கு. இங்க 30க்கு பதிலா என்ன வந்திருக்கு? இங்க 12 வந்திருக்கு. இந்த 40க்கு பதிலா சொல்லுங்க. இந்த ரேஞ்சில வந்து இப்ப 4னா 4 - 1க்கு தான் மாத்திக்கிட்டோம் அப்படிதானே சார்? ஆமா மேடம். நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புக்கு நம்ம முன்னாடியே பாத்துக்கிறோம். ஸ்டாப்புக்கு என்ன நம்ம ஸ்பெசிஃபை பண்றோமோ அது -1 எடுத்துக்கணும். சரிங்க சார். தேங்க் யூ. நெக்ஸ்ட் ப்ரோகிராம் போலாமா? போலாம் சார். அதாவது கலெக்ஷன் டேட்டா டைப்ல நாம வந்து நிறைய ஆபரேஷன் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல இருந்தும் நாம வந்து ஒவ்வொரு கான்செப்டை கத்துக்கிறோம். இப்போ நீங்க வந்து நான் கடைசியில் இதில் எல்லா ப்ரோக்ராம் ஒரு 10 ப்ரோக்ராம் இருக்கு, லிஸ்ட்ல ஒரு 10 ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதை முடிச்சுட்டு நான் கேட்பேன், ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம என்ன கான்செப்டை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரிப்பீட்டடா சொல்றது ஒருவேளை உங்களை இரிட்டேட் பண்ணலாம், ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படி. அதனால நான் ரிப்பீட்டடா சொல்றேன். நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல, இப்போ லாஸ்டா நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண டேட்டால ஒரு டேட்டா எலிமெண்ட்டை மட்டும் மாத்துறது எப்படி நம்ம பார்த்தோம். திரும்ப நான் அந்த ப்ரோக்ராமை காட்டுறேன். இங்க பாருங்க, மார்க்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா மார்க்ஸ் ஆஃப் 0th லொகேஷன்ல 10 ஆல்ரெடி இருக்குது. 10 எடுத்துட்டு நாம என்ன சொல்றாங்க, மார்க்ஸ் ஆஃப் 0 = 15 கொடுத்தா இந்த 10 எடுத்துட்டு அதுக்கு மேல 15 வை அப்படி நம்ம சொல்றோம். இங்க மார்க்ஸ் ஆஃப் 1 full colon 3னா மார்க்ஸ் ஆஃப் 1ல 20 இருக்கு, 20க்கு பதிலா 25 வை. அப்புறம் 2ல வந்து 30 இருக்கு, 30க்கு பதிலா 30 எடுத்துட்டு 35 வை அப்படி நம்ம சொல்றோம். இப்ப இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 0th லொகேஷன்ல 10க்கு பதிலா அங்க 15 வைக்க சொல்றோம், 1க்கு பதிலா 1ல 20க்கு பதிலா 25 வைக்க சொல்றோம், 30 எடுத்துட்டு 35 வைக்க சொல்றோம். இங்க நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த லிஸ்ட்ல ஒரு 5 டேட்டா இருக்கு, 10, 20, 30, 40, 15 இருக்கு. இந்த 50க்கு அப்புறம் ஒரு டேட்டாவை ஆட் பண்ண சொல்றோம். ஒரு 50க்கு அப்புறம் ஒரு டேட்டாவை ஆட் பண்ண சொல்றோம். இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணீங்க, ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த லிஸ்ட் 1 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு 5 பால் இருக்கு. 10ங்கிறது ஒரு பால், 20ங்கிறது ஒரு பால், 30ங்கிறது ஒரு பால், 40ங்கிறது ஒரு பால், 50ங்கிறது ஒரு பால். இன்னொரு பாலை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்றது? அதுதான் இந்த லைன், list 1 dot append 60. ஒன்னதான் ஆட் பண்ணணும். என்ன இது வந்து இந்த append எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, how to add only one element with the existing list. அது நல்லா நோட் பண்ணீங்க. how it helps to add only one element. ஆல்ரெடி 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, அந்த 5 எலிமெண்ட்ஸோட ஒண்ணு ஆட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றோம். நம்ம பார்த்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஆட் பண்ணாது, இருக்கிற டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணும். ஆனா இது அப்படி இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து ஒன்னு ஆட் பண்ணும். ஸோ இந்த 50 இருக்கு, 50க்கு அப்புறம் 60 ஆட் பண்ணும். அந்த ஒண்ணு ஆட் பண்றதுக்கு தான் அந்த அப்பண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேயா? இப்போ நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், சார் ஒண்ணு ஆட் பண்றதுக்கு அப்பண்ட், இந்த 1க்கு பதிலா நான் வந்து ஒரு 2 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இதே மெத்தட் நான் யூஸ் பண்ணலாமா? 60 and 65 அப்படின்னு நான் சொல்றேன். இப்படி வச்சுக்கோ. இதே முதல்ல நான் ரன் பண்றேன், இந்த ப்ரோக்ராம ரன் பண்றேன். அவுட்புட் பாருங்க, அதெல்லாம் 10, 20, 30, 40 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம கண்டுக்காதீங்க, இந்த பாருங்க, நான் திரும்ப ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றோம், அதுல 5 டேட்டா எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்றோம். லிஸ்ட் என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, 10, 20, 30, 40, 50 இருக்கு. அதுக்கப்புறம் அப்பண்ட் கொடுத்து 60 மட்டும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லிஸ்டுடைய கண்டென்ட்ஸ் பாருங்க, இந்த லைனுடைய எஃபெக்ட். ஒரே ஒரு எலிமெண்ட் ஆட் ஆயிருக்கா? ஒரே ஒரு எலிமெண்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வரும், சார் ஓகே ஒரே ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்,
இதே அப்பண்ட் யூஸ் பண்ணி 2 எலிமெண்ட் ஆட் பண்ணலாமா? நான் வந்து 63 கொடுக்குறேன். ஆடாதது. 62 and 63 ரெண்டு டேட்டா எலிமெண்ட் நான் இப்ப ஆட் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. அது என்ன சொல்லுது பாருங்க, ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஏன்? அப்பண்ட்க்குள்ள நாம வந்து ஒரே ஒரு டேட்டா தான் கொடுக்கணும். என்ன எரர் மெசேஜ் சொல்லுது பாருங்க, அதை நம்ம ரீட் பண்ணாலே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்பண்ட் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன் ஆர்குமெண்ட் டு கிவன். ஒரு ஆர்குமெண்ட் தான் நீ கொடுக்கணும். நீ என்ன பண்ணிருக்கிற? டு கிவன் 2 கொடுத்துருக்கிற. அதனால இது தப்புன்னு சொல்றேன். இப்ப நான் 62 மட்டும் கொடுக்குறேன். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்ப 62 ஆட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க இன்னொரு क्वेश्चन கேட்கலாம். அப்பண்ட் வந்து என்ன பண்ணுது? ஒரு டேட்டா எலிமெண்ட் தானே ஆட் பண்ணுது. அப்போ மோர் தென் ஒன் டேட்டா எலிமெண்ட் எப்படி ஆட் பண்றது? அதுக்கு பைத்தான்ல ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இப்ப நம்ம அதை பார்க்கணும். ஆமா இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க எக்ஸ்டெண்ட்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுக்கு அப்பண்ட்க்கு பதிலா எக்ஸ்டெண்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னு சொன்னா எக்ஸ்டெண்ட் கொடுத்து நம்ம என்ன செய்யறோம்? 70 80 ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் நாம வந்து பிரிண்ட் பண்றோம். இப்ப 70 அப்பண்ட்க்கு பதிலா எக்ஸ்டெண்ட் கொடுக்குறோம். இதை நீங்க நோட் பண்ணீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அப்பண்ட் ஆட்ஸ் ஒன்லி ஒன் டேட்டா, எக்ஸ்டெண்ட் ஆட்ஸ் மோர் தென் ஒன் டேட்டா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரன் பண்றோம். இப்ப 70 80 ஆட் ஆயிட்டா. இப்போ எக்ஸ்டெண்ட் கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம்? நாங்க 2 டேட்டா ஆட் பண்றோம். அதே மெத்தட் தான். நீங்க வந்து எத்தனை டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் யூ கேன் ஆட் 10 டேட்டாஸ். என்ன செய்யணும்? இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்து நீங்க ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். சோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, how to add single element at the end of the list, how to add multiple elements at the end of the list. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க பிராக்டிஸ் பண்ணி நல்ல ஐடியா இருக்கும் சார். இப்போ 70 80 அப்புறம் வந்து திருப்பி இன்னொரு வேல்யூ நம்ம ஆட் பண்றதா இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் தான் சார் யூஸ் பண்ணணும். 70 80க்கு அப்புறம் திரும்ப ஆட் பண்றதுக்கா? ஆமா சார். நீங்க திரும்ப எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பண்ட் யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். சிங்கிள் அதான் சார் கேட்டேன். டிஃபரன்ஸ் வந்து ஒண்ணே ஒண்ணுதான். அப்பண்ட் adds only one data element, extend adds multiple data elements. அவ்வளவுதான். அது வந்து சிங்குலர், இது ப்ளூரல். அது வந்து சிங்கிள், இது மல்டிபிள். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம் என்ன சார்? அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆட் பண்ணிக்கலாம்? எந்த இது கொடுத்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்பண்ட்னா இப்படி இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும். எக்ஸ்டெண்ட்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள. இந்த லிஸ்ட் வரைக்குள்ள இந்த பிராக்கெட்டும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணலாம். பிராக்கெட் மட்டும் தான் டிஃபரன்ஸ் சார். மத்தபடி அந்த இதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்றதா இருந்தா அப்பண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே சார். இதெல்லாம் நீங்க ரிப்பீட்டடா பண்ண பண்ண நிறைய ஐடியா கிடைக்கும். சார்ட்டிங்ல என்ன கொடுத்துருக்கீங்கறத பாக்குறேன். நீங்க சார்ட்டிங்ல நீங்க நிறைய பேர் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கிற மெசேஜை பார்த்தாச்சுன்னா நீங்க இந்த இதுல ரொம்ப தலைவாயிட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது. நீங்களே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுது, எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். Sir, please use extend with one element and show, sir. Extend with one element. அது காட்டுங்களா? என்ன பார்த்தான்னு பார்க்கலாம். அப்ப பாத்துறலாம். பாருங்க, நான் எக்ஸ்டெண்ட் 79 கொடுத்தேன். அப்ப நீங்க எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம்? Extend can be used to add one or more elements. The 79 add ஆயிடுச்சா? சார் அது நம்ம சார் அந்த எக்ஸ்டெண்டுக்கு பதிலா தான் நம்ம அதை அப்பண்டை யூஸ் பண்ணிட்டு போயிடலாமா? எக்ஸ்டெண்ட்ல வந்து ஒன் வேல்யூ கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல சார். நம்ம அதுக்கு தேவையில்லை, இடமே கொடுக்க தேவையில்லை அதுக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஒன் எலிமெண்ட் ஆட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி. அதை கிளியர் பண்றோம். அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி அப்பண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இதை விட ஈஸி. என்ன, உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னா நீங்க அப்பண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து நவீன் வந்து அப்பண்டுடைய ஃபேன்னா நீங்க அப்பண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன, ஓகேயா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாமா? சார்ட்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே.
இப்ப எல்லாரும் இந்த ப்ரோக்ராமுடைய செகண்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணுங்க, வேற எதையும் கண்டுக்காது. இந்த செகண்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணுங்க. மை லிஸ்ட் 1 ஈக்குவல் டு 5, 10, 7.5, கௌரி, சுபாஷ்னு கொடுத்துருக்கேன். இந்த லைன் நம்பர் 2 மட்டும் ரீட் பண்ணா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சார்ட்டிங்ல ஷேர் பண்ணுங்க. இத சாத்திருங்கப்பா கதவு. இல்ல இருக்கட்டும். இந்த லைன் நம்பர் 2 வந்து இந்த நம்ம என்ன கத்துக்கலாம், என்ன சொல்லுது லைன் நம்பர் 2? சார்ட்டிங் வந்து ஷேர் பண்ணுங்க. லைன் நம்பர் 2ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னு சொல்லுங்க. இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் பாருங்க. லிஸ்ட் 1 ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50 நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஹோமோஜீனியஸ் டேட்டாஸ். அது என்ன ஹோமோஜீனியஸ் டேட்டாஸ்? இப்போ இந்த 10, 20, 30, 40 எல்லாமே இன்டிஜர் நம்பர். இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரணும், ஒரு லிஸ்ட்ல வந்து இன்டிஜர் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணலாமா, கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணலாமா? இல்ல, கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம், கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம். ஆனா எப்படி ஸ்டோர் பண்ணாலுமே அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப், அதாவது ஹோமோஜீனியஸ் டேட்டாஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மை லிஸ்ட் 1 ஈக்குவல் டு கொடுத்து இங்க 5 கொடுத்துருக்கோம், 10 கொடுத்துருக்கோம். 5 10 என்ன இன்டிஜர், 7.5 என்ன ஃப்ளோட்டிங், கௌரி வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா, சுபாஷ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. அப்போ ஒரு லிஸ்ட்ல ஹோமோஜீனியஸ் டேட்டாஸ் அப்படின்னா என்ன, சாரி ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ் கேன் ஆல்சோ பி ஸ்டோர்ட். அதான் இம்பார்ட்டன்ட். ஒரே லிஸ்ட்ல இன்டிஜர் நம்பரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டிங்கையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய லாங்குவேஜ்ல அரேஸ் உண்டு, எல்லா லாங்குவேஜ்லயுமே உண்டு அரே. ஒரு அரேல ஹோமோஜீனியஸ் டேட்டாஸ், அதாவது ஒரே டைப் டேட்டா மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரு லிஸ்ட்ல வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ், அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்ட் சொல்லுவாங்க, ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாஸ் சொல்லுவாங்க. அதே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க இன்டிஜர், ஃப்ளோட்டிங், ஸ்ட்ரிங் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு இன்டர்வியூ போனா கூட இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்ல நம்ம தரவாயிட்டோம். டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் கேன் ஆல்சோ பி ஸ்டோர்ட் இன் த லிஸ்ட். இப்போ அடுத்தல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டா எலிமெண்ட்டை எடுத்துட்டு இன்னொரு டேட்டா எலிமெண்ட் அந்த இடத்துல எப்படி வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 10 எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 15 எப்படி நம்ம வைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கடைசியில எப்படி டேட்டாவை, ஒரு டேட்டாவை எப்படி ஆட் பண்றது, மோர் தென் 1 டேட்டாவை ஆட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இடையில டேட்டாவை இன்செர்ட் பண்ண முடியுமா? இருக்கிற டேட்டா எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, புது டேட்டாவை இன்செர்ட் பண்ணணும். அது எப்படி? அதுக்கு நம்ம வந்து இன்செர்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இன்செர்ட் எங்க பண்ணணும்? இந்த இன்செர்ட்குள்ள நம்ம பிராக்கெட்டுக்குள்ள 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து 2 எதை மீன் பண்ணுதுன்னா இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர்னா என்ன? லொகேஷன் நம்பர். இங்க இண்டெக்ஸ் நம்பர் 0ல 5 இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 1ல 10 இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 2ல என்ன இருக்கு? 7.5 இருக்கு. அப்போ 10க்கும் 7.5க்கும் இடையில டேட்டா எலிமெண்ட்டை இன்செர்ட் பண்ணும், நுழைக்கும். எதை நுழைக்கும்? 65 நுழைக்கும். அப்ப இந்த 65 வந்து இன்செர்ட் ஆயிரும் எங்க? இன் பிட்வீன் 10 and 7.5. சோ இந்த இன்செர்ட்டுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இண்டெக்ஸ் நம்பரை மீன் பண்ணுது, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து டேட்டா எலிமெண்ட், அதாவது which data we want to insert. சோ இந்த இடத்துல அது வந்து இன்செர்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாமா? 10 இருக்கும், 7.5 இருக்கும். ரன் பண்றோம் பாருங்க, அப்புறம் நீங்க கேளுங்க. இப்போ 10 இருக்கு, 7.5 இருக்கு, இடையில 65 இன்செர்ட் ஆயிட்டா? நவீன் உங்க டவுட் சாட்டிங் வந்து ஷேர் பண்ணுங்களேன். நீங்க சாட்டிங் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிருக்காங்க ஹெட்ரோஜீனியஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு இருக்காங்க. ஆமா, அது கரெக்ட் தான். சில உள்ள கிளாஸ் அந்த மாதிரி தான். நவீன் உங்க டவுட்டை கொஞ்சம் சாட்டிங்ல டவுட் பண்ணு, சாட்டிங் டைப் பண்ணுங்க. இது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அது how to insert data elements. இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணணும். எந்த இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ணணும்,
எதை இன்சர்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்குமெண்ட் எதை மீன் பண்ணுது, அந்த 2 வந்து எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும், 0 1 2. அப்போ இன் பிட்வீன் 7 and 7 சாரி 10 and 7.5 எதை இன்சர்ட் பண்ணணும், 65. அதுக்காக தான் ரெண்டு ஆர்குமெண்ட் வருது. நவீன் டைப் பண்ணலையா? செகண்ட் பிளேஸ் அதை எப்படி எடுத்துங்க சார்னு கேட்கிறாரு. அது எப்படி, அதான் நான் சொல்றேன் திரும்ப. 0th லொகேஷன்ல 5 இருக்கு, ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல 10 இருக்கு. அப்ப செகண்ட் லொகேஷன்ல நம்ம இன்சர்ட் பண்ண சொல்றோம். செகண்ட் லொகேஷன்ங்கிறது எங்க இருக்கு, 10க்கு அதான் செகண்ட் லொகேஷன்ல ஆக்சுவலா 7.5 தான இருக்குது. அப்ப 7.5 பிடிச்சு என்ன செய்யுது, ரைட் சைடுல பிடிச்சு தள்ளி இருக்கு, தள்ளிட்டு இந்த 65 வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. என்னோட டவுட்டே சார் வந்து ரைட் சைடுல தான் தள்ளணுங்கிறது, அது எப்படி சார் பண்ணுவோம்? லெஃப்ட் சைடு கூட நம்ம வைக்கலாம், செகண்ட் பிளேஸ்க்கு லெஃப்ட் சைடுல கூட வைக்கலாமே. அப்படி வைக்காது, 2 கொடுத்தோம்னா இங்கதான் வரும். இந்த 7.5 வந்து ரைட்ல போகும். ஓகே பேருதான் 7.5 வந்து ரைட்ல தான் போகும், லெஃப்ட்ல போகாது. இந்த 10 வந்து அதே இடத்துல இருக்கும், 7.5 மட்டும் ரைட்ல போகும். ஏன்னா 7.5 தான் இண்டெக்ஸ் நம்பர் 2ல இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன செய்யாது, ஓவர் ரைட் பண்ணாது. 7.5 ரைட் சைடுல மூவ் பண்ணிவிடும், ரைட் சைடுல மூவ் பண்ணிடும், எரேஸ் பண்ணிடும். இன்சர்ட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்டா படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றோம், ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல இருந்தோம். இப்போ உங்களுக்கு அடுத்தால வந்து இன்னொரு டவுட் வரலாம், ஒரு டெலிசெட் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்போ இங்க வந்து நம்ம லிஸ்ட் 1ல நம்ம நிறைய டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். லிஸ்ட் 1ல வந்து 10, 20, 30, 40, 10, 50, 60, 70, 80, 90, 100, 10 நம்ம நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணுவோம், அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்த லைன்ல நம்ம என்ன பண்றோம்னா டெல்ங்கிற வேர்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதோட பர்பஸ். டெல் இஸ் யூஸ்டு டு டெலிட் டேட்டா அப்படின்னு வச்சுக்கோ. டேட்டா இங்க நம்ம 2னு கொடுத்தோம்னா லொகேஷன் நம்பர் இண்டெக்ஸ் நம்பர் 2ல என்ன இருக்குது அதை வந்து டெலிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இதை மட்டும் நம்ம இப்ப டெஸ்ட் பண்றோம். மற்றதெல்லாம் நான் வந்து நான் எக்ஸிக்யூட்டபிளா மாத்திட்டு இதை மட்டும் நான் டெஸ்ட் பண்றேன். டெல் என்ன பண்ணுது நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் லிஸ்ட் 1 நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் லிஸ்ட் 2 லிஸ்ட் 1 ஆஃப் 2 அப்படின்னா லிஸ்ட் 1 ஆஃப் 2 என்ன செய்யும், 30 டெலீட் பண்ணும். அடுத்த லைன்ல நம்ம பிரிண்ட் பண்றோம் 30 இருக்காது. ஏன்னா 30 மட்டும் தான் லொகேஷன் இண்டெக்ஸ் நம்பர் 30 உள்ள இதை மட்டும் நம்ம வந்து டெலீட் பண்ணுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போறோம். டெல் வந்து என்ன பண்ணுதுன்னா பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும் டெலீட் பண்ணுது. இங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஸ்லைசிங் தெரியும். டெல் லிஸ்ட் 1 அதுல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், 4 ஃபுல் கோலன் 7 கொடுத்துக்கிறோம். அப்ப லொகேஷன் நம்பர் 4ல இருந்து 6 வரைக்கும் உள்ள டேட்டாவை டெலீட் பண்ணும். 4ல இருந்து 6 வரைக்கும் உள்ளது. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம் நினைக்கிறேன், ஏன்னா ஸ்லைசிங்ல நம்ம ரொம்ப தரவா இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கிறோம். டெல் டெலீட்ஸ் 1 or more elements, அது ரொம்ப முக்கியம். 1 or more elements. இங்க வந்து ஒரு எலிமெண்ட் தான் டெலீட் பண்றோம், இங்க மோர் தென் 1 எலிமெண்ட் டெலீட் பண்றோம். இங்க பாருங்க, இது வந்து என்ன செய்யுதுன்னா லிஸ்ட் 1 டாட் பாப் 1 நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம அடுத்தது என்ன செய்யுது நம்ம பார்க்கணும். இப்ப ரன் பண்றோம். இங்க பாப் என்ன பண்ணுது, இங்க 4 to 7 இதை மட்டும் மாத்துது. இங்க பாப் 1 என்ன செய்யுதுன்னா 1 எலிமெண்ட், இது வந்து 1 எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுது. எங்க டெலீட் பண்ணுது, அந்த இண்டெக்ஸ் நம்பர் 1ல உள்ள அந்த எலிமெண்ட்டை மட்டும் இது டெலீட் பண்ணுது. சரி, இப்போ நீங்க வந்து ஒண்ணு கேட்கலாம், அதாவது டெல்லும் என்ன பண்ணணும்னா டெல்லுக்கும் பாப்புக்கும் என்ன ரிலேஷன் கேட்கலாம். இதுல வந்து டெல்லும் என்ன செய்யுதுன்னா டேட்டா எலிமெண்ட்டை வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பண்ணுது. டெல்லும் டெலீட் பண்ணுது, பாப்பும் டெலீட் பண்ணுது. டெல்லுக்கும் இதுக்கும் பாப்புக்கும் வந்து சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஒற்றுமை இருக்கு. என்னன்னா எலிமெண்ட்டை வந்து இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பண்ணுது, ஆனா டிஃபரன்ஸ் இருக்குது. எப்படி டிஃபரன்ஸ்னா டெல்லுல நம்ம ஸ்லைசிங் கொடுக்கலாம், 4 ஃபுல் கோலன் 7, அப்போ 4 to 6 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பாப்புல அப்படி கொடுக்க முடியாது. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இன்னொன்று இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி டெலீட் பண்ணா இதுதான் மெத்தட்.
டேட்டாவை பேஸ் பண்ணி நமக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரிமூவ் கொடுக்கலாம். இந்த டெல்லுக்கு பதிலாக ரிமூவ் 10 கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 10 வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கும், நிறைய 10 இருக்கும். அங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 பார்த்தோம், இங்க ஒரு 10 பார்க்கிறோம், இந்த 10 ஒன்று இருக்கு, இந்த 10 ஒன்று இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு. அது டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலௌட் இன் லிஸ்ட். ஒரே எலிமெண்ட் வந்து மோர் தென் ஒன் டைம் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10. இப்போ நீங்க t1 டாட் ரிமூவ் 10 கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் 10 ரிமூவ் பண்ணும், அப்புறம் 10 கொடுத்தீங்கன்னா அடுத்த 10 ரிமூவ். ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும் உங்களுக்கு. அதனால இதை வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிடுறேன். இது நமக்கு வந்து டெல்லுக்கும் பாப்புக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, டிசிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஒற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை, ரெண்டுமே என்ன பண்ணும்னா இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி டெலிட் பண்ணணும். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், இங்க வந்து ஸ்லைசி கொடுக்க முடியும். அப்புறம் இந்த டெல்லும் பாப்பும் வந்து இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பண்ணும், இது வந்து சிமிலாரிட்டி. ஆனா ரிமூவ் வந்து இந்த விஷயத்துல ஒரு டிஃபரன்ஸ், இங்க வந்து நம்ம டேட்டா எலிமெண்ட்டை கொடுக்கணும். இங்க ரிமூவ் 10 கொடுத்தோம்னா 10 வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்கலாம். ஆனா 10 கொடுத்தோம்னா எல்லா 10ஐயும் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருந்தா பண்ணாது, ஒரு எலிமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் தான் டெலிட் பண்ணும். இன்னொரு தடவை கொடுத்தோம்னா அடுத்த டேட்டா எலிமெண்ட்டை டெலிட் பண்ணும். இப்போ நம்ம 2 தடவை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் அவுட்புட்டை பாருங்க, லாஸ்ட் லைன் வந்து இந்த லாஸ்ட் 10 இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இங்க பாருங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 போயிட்டு, அடுத்த தடவை வந்து செகண்ட் 10, இந்த 10 போயிட்டு, இந்த 10 மட்டும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீ இந்த கான்செப்ட் பார்த்துக்க, ரிமூவ் டெலிட்ஸ் டேட்டா எலிமெண்ட்ஸ். based on data. ஸோ கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் ஆகாது, இதனால நல்லா ஒர்க் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போறோம். இப்போ உங்களுக்கு ரேஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார் லூப்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், இப்போ இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா, லிஸ்ட் 1ல வந்து இந்த டேட்டாலாம் நம்ம டைரக்டா இந்த பிராக்கெட் கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிறோம். ஒரு ரேஞ்ச் யூஸ் பண்ணி, ரேஞ்ச் என்ன செய்யும், ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்லா தெரியும், ரேஞ்ச் 1,11 கொடுத்தனா this range generates 1 to 10 இல்லையா. இப்போ இந்த 1 to 10 வந்து இந்த லிஸ்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட் ஒண்ணுல இந்த 1 to 10 இந்த ரேஞ்ச் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஏன் லிஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம்னா, இந்த லிஸ்ட் வந்து லிஸ்ட் கன்வெர்ட்ஸ் இன்டிஜர் டேட்டா இன்டு லிஸ்ட், அதனால தான் அங்க போய் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த லிஸ்ட் ஒன்ல என்ன இருக்கும், நம்பர் 1 to 10 இருக்கணும், இருக்கா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா.
இந்த லைன் இருக்கட்டும். இதுல வந்து நான் ஒரு கேப் விட்டுருக்கேன், ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இப்போ லிஸ்ட் ஒன் ஈக்குவல் டு இது வந்து ஜென்ரேட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் இந்த அவுட்புட் வரும். இதை மட்டும் பாருங்க. இந்த பிரிண்ட் லிஸ்ட் ஒன் என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த லிஸ்ட் ஒன் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கு? 1 to 10 ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ரேஞ்ச் நமக்கு நல்லா தெரியும். ரேஞ்ச் ஜெனரேட்ஸ் வேல்யூஸ். எந்த வேல்யூ? 1 to 10. 11 கொடுத்தா 10 வருங்கிறது நமக்கு நல்லா தரவா தெரியும். இப்போ அந்த 1 to 10 இந்த லிஸ்ட் ஒன் அப்படிங்கிற லிஸ்ட்ல போய் ஸ்டோர் பண்ணுங்க. ஆனா அந்த 1 to 10 எப்படி ஜெனரேட் பண்ணும்? ஒரு நம்பர் ஃபார்ம்ல, இன்டிஜர் ஃபார்ம்ல ஜெனரேட் பண்ணும். அதை ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணும். அந்த வேலையை தான் அந்த லிஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. ஸோ அந்த லிஸ்ட் கொடுக்கணும்னா எரர். இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா ஜெனரேட் பண்ணி ஒரு லிஸ்ட்ல போய் நம்ம ஸ்டோர் பண்றது நம்ம வந்து கத்துக்கிட்டோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க நாம வந்து ஈவன் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு நல்லா தெரியும். 2,10,2 கொடுத்தா என்ன செய்யும்? ஈவன் நம்பர்ஸ் வந்து 2 to 10 வரைக்கக்கூடிய அந்த ஈவன் நம்பர்ஸ் 2 to 8 அதை மட்டும் ஜெனரேட் பண்ணும் இல்லையா? ஜெனரேட் பண்ணி ஈவன் லிஸ்ட்ல போய் ஸ்டோர் பண்ணும். ஜெனரேட் பண்ணி இப்போ இந்த ஈவன் நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ 2, 4, 6, 8 ஈவன் நம்பர்ஸ் வந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், அடுத்த லெவல் போறோம். இந்த எக்ஸாம்பிள்ல 1 to 10 எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். நார்மல் நம்பர்ஸ் 1 to 10. அடுத்த ஈவன் நம்பர்ஸ் ஒரு லிஸ்ட்ல போய் எப்படி ஸ்டோர் பண்றது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் எப்படி ஸ்டோர் பண்றது? சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்கொயர். இங்க வந்து 1 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர்ஸ் நம்ம ஒரு லிஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு ஈக்குவல் டு நல் பிராக்கெட் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஸ்கொயர்ஸ்ல வந்து எந்த டேட்டா எலமெண்ட்டும் இல்லை. அப்போ இது வந்து ஒரு நல் லிஸ்ட். இதுக்குள்ள நம்ம என்ன ஸ்டோர் பண்ணணும்? ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், அந்த மாதிரி அப் டு 10 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ நமக்கு இது இந்த ரேஞ்ச் நமக்கு எப்படி ஜெனரேட் ஆகும்னு தெரியும். 1 to 10 வரைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். இப்போ ஒவ்வொரு தடவையும் இங்க என்ன செய்யுது? அப் அண்ட் ஃபங்க்ஷன் வேலை செய்யுது. இங்க வந்து எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 1 எடுத்துக்கும். இப்போ இங்க வருது 1 டபுள் ஆஸ்டிக்ஸ் 2. அப்போ 1 ஸ்கொயர் வந்து என்ன செய்யுது? எஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுது. அந்த எஸ் அங்க கொடுத்துருக்கோம். அப் அண்ட் நமக்கு தெரியும் ஒரே ஒரு டேட்டா எலமெண்ட்டை ஆட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணுது. லூப் திரும்ப இங்க வருது. நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கும்? 2 எடுத்துக்கும். இப்போ 2 ஸ்கொயரை கண்டுபிடிச்சு எஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுது. அதை அப் அண்ட் பண்ணுது, ஆட் பண்ணுது. இப்படியே ஸ்டோர் ஆகி இங்க வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை பார்க்கலாமா? பாருங்க 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், அதே மாதிரி 10 ஸ்கொயர் வரைக்கும் வருது. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க சார்ட்டிங்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, பண்ணியாச்சு. ஓகே சார், இங்க இங்க பாருங்க, நம்ம ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு நாம வந்து இந்த ப்ரோக்ராம் எழுதிருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல இந்த பார்ட்டுடைய வேலை அது. இதுக்கு நம்ம எத்தனை லைன் யூஸ் பண்ணிருக்கிறோம் பாருங்க. முதல்ல ஸ்கொயர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம், டிக்ளேர் பண்றோம். ஒரு நல் லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். அப்புறம் இங்க ஒரு லூப். அப்ப இதுக்கு மட்டும் நம்ம எத்தனை லைன் யூஸ் பண்ணிருக்கோம்னா இந்த பிரிண்டை நம்ம விட்டுறலாம். ஏன்னா
இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா 1 2 3 4 நம்பர் ஆஃப் லைன்ஸ் 4 இருக்குதா? இந்த 4க்கு லைன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஒரே ஒரு லைன் யூஸ் பண்ணா போதும். அதுதான் இது. இதை வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். காம்ப்ரிஹென்ஷன் என்ன? சுருக்கம். இந்த 4 லைனை ஒரே லைனா சுருக்கிருக்கும். இங்க பாருங்க, இதே இது என்ன செய்யுதோ இதே வேலையை தான் இங்க செய்யுது. இதை நான் எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்க. இந்த ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் இருந்தா இல்லையா, இதை நீங்க அப்படியே இங்க எடுத்துக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அதுல உள்ள நான் காமிக்கிறேன். இந்த ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு இந்த வந்துச்சா, வேரியபிள் நேம் லிஸ்ட் நேம் மட்டும் ஸ்கொயர்ஸ் பதிலா நான் ஸ்கொயர்ஸ் 1 கொடுத்துருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸ் டபுள் ஆஸ்டிக்ஸ் 2 கொடுத்துருக்கோமா, இந்த எக்ஸ் டபுள் ஆஸ்டிக்ஸ் 2 அங்க கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 கொடுத்துருக்கோம். இங்க கொடுத்த அந்த ரேஞ்ச் வந்து இந்த என்ன பண்ணும் 1 to 10 வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும், 1 2 3 சொல்லி. இங்க 1 இருக்கும்போது இந்த எக்ஸோட ஃபார் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது இங்க வந்து என்ன செய்யணும்னா எக்ஸ் வந்து 1 டபுள் ஆஸ்டிக்ஸ் 2 இந்த வேல்யூ போய் ஸ்கொயர் 1ல போய் ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ் என்ன ஆகும், இங்க வந்து ரேஞ்ச் மாறும், 2 மாறும். அப்ப 2 டபுள் ஆஸ்டிக்ஸ் 2 வேல்யூ என்ன 4 போய் ஸ்கொயர் 1ல போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ் 3 ஆகும். அப்ப 3 டபுள் ஆஸ்டிக்ஸ் 2 9 போய் ஸ்கொயர் 1ல போய் ஸ்டோர் ஆகும். அப்புறம் எக்ஸ் வந்து 3க்கு அப்புறம் 4, இப்போ 4 டபுள் ஆஸ்டிக்ஸ் 2 வேல்யூ போய் ஸ்கொயர் 1ல போய் ஸ்டோர் ஆகும். இப்படியே வந்து இந்த 4 லைனுக்கு பதிலா சிங்கிள் லைன்ல முடிச்சிடலாம். இதை காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சுருக்கம். 4 லைனை நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஒரே லைனா சுருக்கிட்டோம். இதோட சிம்பிளஸ்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணும் போது நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். இது வந்து லாஸ்ட் ப்ரோக்ராம். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா லிஸ்ட்ல வந்து நிறைய ப்ரீ டிஃபைன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணி லிஸ்ட்ல வந்து நம்ம என்ன மாதிரியான ஆபரேஷன், என்ன மாதிரியான மேனிபுலேஷன் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இங்க லிஸ்ட் பார்க்கலாமா? இப்ப லிஸ்ட் 1 ஈக்குவல் டு இந்த டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் லிஸ்ட்ல. இது நமக்கு தரவா தெரியும். அப்புறம் லிஸ்ட் 2 ஒன்னு கிரியேட் பண்றோம், ஈக்குவல் டு லிஸ்ட் 1 அப்படி நம்ம கொடுத்தோம்னா இங்க என்ன செய்யும், இந்த லிஸ்ட் 2ல இதே டேட்டாஸ் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். இது வந்து ஒரு மெத்தட். இதே மாதிரி இதுல உள்ள டேட்டாஸ்லாம் அதுல போய் இன்னொரு லிஸ்ட்ல போய் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கு, காப்பி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்ப லிஸ்ட் 3 ஈக்குவல் டு லிஸ்ட் 1 டாட் காப்பி அப்படின்னு கொடுத்தோம்னா லிஸ்ட் 1ல உள்ள டேட்டாஸ் எல்லாம் அப்படியே லிஸ்ட் 3ல காப்பி ஆயிடும். சோ இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். டைரக்டா லிஸ்ட் நேம் கொடுக்கலாம், இந்த மாதிரி காப்பிங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் கொடுக்கலாம். இப்போ இந்த லைனோட அவுட்புட் மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்க லிஸ்ட் 1 ஒரு லிஸ்ட் 1 ஈக்குவல் டு இந்த வேல்யூலாம் கொடுத்துருக்கோம். லிஸ்ட் 1 டேட்டா எலிமெண்ட்ஸ் அப்படியே லிஸ்ட் 2க்கு காப்பி பண்றோம். இங்க காப்பியை யூஸ் பண்ணல, காப்பிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்ப லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 மூணுல உள்ள கண்டென்ட்ஸ் பாருங்க அப்படியே இருக்கு, இப்படி காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்பிள் போறோம். இங்க x ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் 3 கொடுக்கிறோம். மேக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேக்ஸிமம். The max function is used to find the biggest data element from the given list. இருக்கிறதுல பெரிய டேட்டா ஏதோ அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப லிஸ்ட் 3ல வந்து பெரிய டேட்டா எலிமெண்ட் என்ன, அதை இப்ப சொல்லணும். நமக்கு பார்க்கலாமா?
இப்போ வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் பிக்கஸ்ட் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம எங்க போய் ஸ்டோர் பண்றோம்னா எக்ஸ்ல போய் ஸ்டோர் பண்றோம். பிரிண்டிங் நம்ம பார்க்கலாம். அடுத்தது மின். மின்னை நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்க. மின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மினிமம். மின் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த minimum element, smallest element from list 3, just opposite to max. வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சம். சம்னா என்ன பண்ணும்? நமக்கு மேத்ஸ்ல படிச்சதா இருக்கிற எல்லா டேட்டா எலிமெண்ட்ஸும் டோட்டல் பண்ணும். இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் அல்லது பில்ட் இன் ஃபங்க்ஷன். இத சம் பண்ணி டோட்டல்ல போய் டிஓடி ல போய் நம்ம ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட். கவுண்ட் என்ன பண்ணும்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட்ஸ் the occurrences of the number of occurrences of the given data. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 இருக்குல்ல, 10 வந்து எத்தனை 10 இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு C ல போய் ஸ்டோர் பண்ணுது. சோ மேக்ஸ் என்ன பண்ணுதுன்னா பிக்கஸ்ட் டேட்டா எலிமெண்ட்டை கண்டுபிடிக்குது, மீன் ரோபஸ்ட் எலிமெண்ட். சம் வந்து டோட்டல் பண்ணுது. கவுண்ட் என்ன பண்ணுது? கண்டுபிடிக்குது எத்தனை இந்த டேட்டா வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து 10 வந்து எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3 இல்லையா? இதுதான் கவுண்ட் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் தேர் ஆர் எத்தனை 10 இருக்கு அதை வந்து இங்க பிரிண்ட் பண்ணுது. இங்க வந்து இண்டெக்ஸ் 10. இந்த 10 வந்து எந்த லொகேஷன்ல இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் வந்து ரிவர்ஸ். ரிவர்ஸ் என்ன பண்ணும்னா ரிவர்ஸ் பண்ணும் டேட்டா எலிமெண்ட். ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். இப்போ ரிவர்ஸ் இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறம் சார்ட்னு ஒன்று இருக்கு. சார்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கறது கஷ்டமா இருக்குதுன்னா இந்த அவுட்புட்டை மட்டும் பார்த்துங்க. நான் அங்க வந்து காட்டுறேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் லிஸ்ட் 1 என்ன பிரிண்ட் பண்றேன். இந்த டேட்டா எலிமெண்ட் print x print n print out வேணா கொடுங்க சார் ப்ளீஸ். இப்போ நான் வந்து x பிரிண்ட் பண்றேன். 45 கரெக்ட் தானா? லிஸ்ட் 3 ல வந்து இந்த டேட்டாலாம் இருக்குது. x கொடுக்குறேன். x ல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம்? பிக்கஸ்ட் டேட்டா எலிமெண்ட் வந்துருச்சு. n மினிமம் டேட்டா எலிமெண்ட் 10 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தால DOT ல என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம்? சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 160 வந்துருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா லிஸ்ட் 3 கவுண்ட் 10 கொடுக்குறேன். 10 எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்க. இங்க 1 2 3 வந்திருக்குதா? லிஸ்ட் 3 பாருங்க 3 தடவை வந்திருக்கு. இப்போ லிஸ்ட் 1ல பார்த்தாலும் அது வந்து 3 தடவை வந்திருக்கு. இங்க தான் நம்ம அங்க மூவ் பண்ணிருக்கிறோம். லிஸ்ட் 2 இந்த மாதிரி. இப்போ நான் இதை இன்னொரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணி டேட்டாவை நம்ம எப்படிலாம் ரிவர்ஸ்ல மாத்தலாம், சார்ட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். லிஸ்ட் 4 ஈக்குவல் டு 5, 10, 30, 40, 20 இருக்கு. இதுக்கப்புறம் லிஸ்ட் 4 டாட் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்கும். இப்போ நான் லிஸ்ட் 4 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். என்ன வந்திருக்கு பாருங்க. லிஸ்ட் 4 டாட் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன வருது? அது ரிவர்ஸனுடைய வேலை வந்து நாம டேட்டாவை என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கோமோ அப்படியே ரிவர்ஸ் பண்றது. இங்க லிஸ்ட் 4 பாருங்க 5, 10, 30, 40, 20 இருக்குதா? அது அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட்ல இருக்கிற 20 ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருக்கு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 40 வந்து இங்க வந்துருச்சு. 30, 10 இங்க மூவ் ஆயிடுச்சு. 5 இங்க மூவ் ஆயிடுச்சு. இதுதான் ரிவர்ஸனுடைய வேலை. அதாவது இப்போ நம்ம ரிவர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா இருக்கிற டேட்டா என்ன ஆர்டர்ல இருக்குதோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கும். இருக்கிற ஆர்டர் வந்து இது வந்து சார்ட்டிங் பண்ணாது. ஆல்பாபெடிக்கல் ஆர்டர்லயோ ரிவர்ஸ் ஆல்பாபெடிக்கல் ஆர்டர்லயோ மாற்றக்கூடிய வேலையை செய்யாது. எனக்கு அந்த மாதிரி பண்ணணும், ஷார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. லிஸ்ட் 4 டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்து இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம். ரிவர்ஸ் ஈக்குவல் டு 2, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இது என்ன செய்யுதுன்னு பாருங்க. இப்போ லிஸ்ட் 4 கொடுக்குறோம். இப்போ இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல மாத்திட்டா சார்ட்ல கொடுத்து பிராக்கெட்டுக்குள்ள ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்தா எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டர்ல மாத்திட்டு அது ஒரிஜினல் ஆர்டர் எப்படி இருக்கலாம்? இங்க 5, 10, 20, 30, 40 அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு.
சரி, இப்போ நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், ஹவு டு அரேஞ்ச் த டேட்டாஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ரொம்ப சிம்பிள், நீங்களே கெஸ் பண்ணிடலாமே, நீங்களே சொல்லுங்களா பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் 4 டாட் சார்ட் பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்குன்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன கொடுத்தா ட்ரூ, அவ்வளவுதான். இதுல நான் ரிவர்ஸ் ஈக்குவல் டு நான் ட்ரூ கொடுக்குறேன். நான் லிஸ்ட் 4 கொடுக்குறேன். இப்போ எல்லாம் டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துருச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு டவுட் இருக்கா? கொஞ்சம் திரும்ப நான் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத. இந்த ப்ரோக்ராம்ல ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல how to create list and store the data in the list. நெக்ஸ்ட் இதுல இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவா எப்படி எடுக்கிறது. இங்க மார்க்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு டேட்டாவா எப்படி இங்க மூவ் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம்ல நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஒவ்வொரு டேட்டா எலமெண்ட்டையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து டேட்டா வந்து அக்சஸ் பண்றது எப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குங்கிறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஸ்லைசிங். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒரு டேட்டாவை எடுத்து இன்னொரு டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ஒரு டேட்டாவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த மல்டிபிள் டேட்டாஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம்னா how to add the data single data element and அப்புறம் multiple data elements. சிங்கிள் டேட்டா எலிமெண்ட் ஆட் பண்ணோம்னா அப்பண்ட் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் டேட்டா எலிமெண்ட்ஸ்னா எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க வந்து இன்சர்ட்டிங் எலிமெண்ட், how to insert the data element in between. ஒரு அதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணணும், ஒரு டேட்டா எலிமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். இதை நம்ம பார்த்தோம். ஒன்ல இருந்து ஒரு கான்செப்ட் நம்ம கத்துக்கிட்டோம். அப்புறம் 77 இந்த கான்செப்ட் நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இது வேற ஒண்ணும் இல்ல, அதே எக்ஸ்டெண்ட் தான். டேட்டா எலிமெண்ட்ஸ்க்கு பதிலாக ஒரு லிஸ்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டேட்டா எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இன்னொரு லிஸ்ட் ஆட் பண்ணிருக்கிறோம். லிஸ்ட் 1 அப்புறம் எக்ஸ்டெண்ட் கொடுத்து இன்னொரு லிஸ்ட்டை கொடுத்தா இது இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 78 டெலிட். ஒரு சிங்கிள் டேட்டா எலிமெண்ட் டெலிட் பண்ணலாம், மல்டிபிள் டேட்டா எலிமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். டெல்லுக்கு பதிலாக பாப் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பண்ணோம். ஆனா ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. டெல் can be used to delete more than one data, but pop can be used to delete only one data. இந்த ரெண்டுக்கும் ரிமூவ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டெல்லும் பாப்பும் என்ன பண்ணுது, இண்டெக்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி பண்ணும், பட் ரிமூவ்ல நம்ம டேட்டா கொடுக்கணும். 79 என்ன கொடுத்துருக்கோம்னு சொன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் ஜென்ரேட் பண்ணி லிஸ்ட்டுக்கு வந்து எப்படி மூவ் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல லிஸ்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணுதுன்னா அங்கே ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டாவை லிஸ்ட்டுக்காக கன்வெர்ட் பண்ணி லிஸ்ட்டை போய் ஸ்டோர் பண்ணுது. இங்க வந்து ஈவன் நம்பர்ஸ், இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், ஸ்கொயர் கண்டுபிடிச்சு மூவ் பண்றோம். அதை அப்பண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 4 லைன்ல கொடுக்குறத ஒரே லைன்ல காம்ப்ரிஹென்சர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். நம்பர் 80 உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். மேக்ஸ், வித், சம், கவுண்ட், ரிவர்ஸ், இண்டெக்ஸ், அப்புறம் வந்து சார்ட், இவ்வளோத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சார்ட்டிங்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் எல்லாருமே வந்து நீங்க ஒவ்வொரு வீக்குக்கும் உள்ள அசைன்மெண்ட்டை நீங்க முடிச்சிருங்க. கேம், குயிஸ், நீங்க அப்புறம் வந்து நீங்க என்கிட்ட வந்து எனக்கு வந்து அதை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. அந்த வீக் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணா நல்லா இருக்கும். லாஸ்ட் வீக் போஸ்ட்ல வந்து எனக்கு வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ வந்து இண்டெக்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகைன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா? என்ன சொல்லுது பாருங்க. லிஸ்ட் 3 லிஸ்ட் 3ல வந்து 10 வந்து எந்த லொகேஷன்ல இருக்குது, அந்த இண்டெக்ஸ் நம்பர் எடுக்கிறது அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ 10ங்கிறது ஒரு டேட்டா எலிமெண்ட். இந்த டேட்டா எலிமெண்ட் வந்து எந்த லொகேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான். இப்போ 10 வந்து ரிப்பீட்டடா இருக்கலாம். ஏன்னா லிஸ்ட் அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ 10 வந்து என்ன இருக்குது, 10 இருக்குது. ஃபர்ஸ்ட் 10 எங்க இருக்குது, இண்டெக்ஸ் நம்பர் 0 1 2 3 4
அதுதான் இந்த லிஸ்ட் வந்து காட்டும். இப்ப அடுத்தால கொடுக்குறேன் லிஸ்ட் 3 டாட் இண்டெக்ஸ் 35 கொடுக்குறேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யாராவது தாட் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டாங்க. இண்டெக்ஸ் gives first appearance of the data. அது வந்து 100% கரெக்ட். இப்போ 10 வந்து ரிப்பீட்டடா இருக்கு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேட்டாவுடைய இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். ஆனா 35 வந்து என்னது நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒன்று தான் இருக்கு. அப்போ இந்த இண்டெக்ஸ் நம்பர் 1 வந்து காட்டணும் இல்லையா? இப்போ இண்டெக்ஸ் நம்பர் 1 காமிச்சிச்சு. அதாவது இன்னைக்கு கிளாஸ்ல நான் வந்து உங்க ஷேர் பண்ணதை வச்சு டிஸ்கஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது எல்லாருமே இந்த கான்செப்ட் ரொம்ப தரவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது நீங்க நல்லா ஒர்க் பண்ணப்பட்டதான் நல்ல ஐடியா கிடைக்கும். இன்னொரு எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட், அந்த அந்த கிளாஸினுடைய சேம் டேயோ ப்ரீவியஸ் டேயோ அந்த நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோமோ அதுக்கு ரிலவெண்டான பேஸ் பண்ணி உள்ள வீடியோவை நான் ஷேர் பண்றேன். அதை நீங்க ரிப்பீட்டடா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது வீடியோவா ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. ரெக்கார்ட் ஆகிருந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதையும் நீங்க பாருங்க. ஆல்ரெடி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணதையும் நீங்க அந்த வீடியோ பாருங்க. சப்ஜெக்ட்ல தரவா இருந்தீங்க. கலெக்ஷன் டேட்டா டைப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வெட்னஸ்டே. இதை போல நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ ப்ளீஸ் கிவ் எ டேட்டா which is not in the list அப்படி நீங்க சொல்றீங்க. இது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்களேன். அப்படின்னா நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நான் ஷேர் பண்றேன். நீங்களும் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுங்க. ஒரு மேடம் சொல்லிட்டாங்க நான் நோட் பண்றேன்னு சொல்றாங்க. நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையோ நான் நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். அப்புறம் வந்து இல்லாத இஸ் நாட் இன் த லிஸ்ட் அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு நான் வந்து ஒரு நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க. பண்ணலன்னா நான் வந்து ஷேர் பண்றேன். நாட் இன் த லிஸ்ட். ஓகே, யாருக்கு டவுட் இல்லை நினைக்கிறேன். குட் நைட்.